கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கோபம் வரும்போது மூளையில் ஏற்படுற மாற்றங்கள் என்ன? நியூரோ சர்ஜன் நினச்சிக்கிறாங்க என்ன. கோபம் வரும்போது மனுஷனுக்கு என்ன வரும், மனசில் என்ன வரும்னா சொல்லலாம், மூளையில் என்ன வரும்னு சும்மா தான் சொல்லணும். அப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? மூளையெல்லாம் வெட்டி பார்த்துக்கிறாங்க, இதயத்தெல்லாம் வெட்டி பார்த்துக்கிறாங்க, உடம்பெல்லாம் வெட்டி பார்த்துக்கிறாங்க. டாக்டர் வந்து ஒரு முடிவு சொல்லுவார், எல்லாம் யார் பொறுப்பட்டுருவார்? எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், அவ்வளோ யார் செய்வாராம்? கடவுள் தான் பொறுப்பு, அப்படி தானே? கடைசியாக கடவுள்கிட்ட கொடுத்துருவாங்க. மூளையெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சி மூளை உள்ள என்ன ஆகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. கோபம் வருதுன்னா கண்டுபிடிச்சிக்கிறாங்க, நிறைய ரத்தத்தில் உள்ள மூளையிலேருந்து நிறைய சிகிச்சைகள்லாம் உள்ளே கொடுத்து சுரப்பிங்கெல்லாம் வேலை செஞ்சு கோப உணர்வுகள்லாம் நிறைய ரத்தம்லாம் ப்ரெஷர்லாம் அதிகமாகி கைகள்லாம் டைட் ஆகிட்டு, கோபம் வந்தாலும் கையெல்லாம் டைட் ஆகிடும், அப்படியே ரஃபாக காதுலாம் சிவந்துடும், கண்ணெல்லாம் அப்படியே பீப்புளெலாம் விரிஞ்சிடும். இந்த மாதிரி உடலில் ஏற்படுற மாற்றங்கள்லாம் சொல்லலாம். மூளையில் பர்டிகுலராக வழியாக சொல்ல முடியாது. பட் ஒரு கோபம் ஏற்படும் போது மனுஷன் என்ன ஆகிறான்னு சொல்லலாம். ஆசிட் அதிகமாகவும், உள்ள ரத்த நாணங்கள்லாம் வேலை செய்யும், புடைச்சிக்கும். உள்ள இதயத்தில் ஒரு கிளாண்டு இருக்குது, அது வந்து நிறைய துடிக்க ஆரம்பித்து இதயம் செம்ம ஆகும். சில பேர் கோவம் வந்து செத்து போகிறவங்களாங்கிறாங்க. கோவம் அதிகமாகி நாக்கெல்லாம் வறண்டு போய் காஞ்சி ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க கோவம் வந்தால். ஏன்னா கோவம் வந்து செத்தவங்களை பார்த்துக்கிட்டீங்களான்னா நிறைய பேர் கோவம் தான் செத்துருப்பாங்க. நாக்கை கச்சிப்பாங்க, கோவத்தில் சண்டை பொண்ணுபிடி பண்ணுவாங்க, லேசாக ஒரு தட்டுருவான் காலி. கோவம் வந்தால் என்ன ஆகும்னா மனம் தடுமாறிடும், நிலை குலைஞ்சிரும், ஒரு ரித்தம் இருக்காது, தாறுமாறாக துடிக்கும், அதிகபட்சமாக செத்துருவாங்க கோவம் வந்துச்சுன்னா. அப்போ கோவம் வரக்கூடாதான்னா கோவம் வரணும், ஆனால் நம்மளை மீறக்கூடாது, அண்டர் கண்ட்ரோலில் இருக்கணும். கத்தியில் எதிராளி வெட்டுறதுக்கு பதில் நம்மளே வெட்டிக்கிறது, நம்மளே அழிச்சிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத அளவுக்கு கோவம் தான் சரிதான். கோவம் நல்லது, நம்மளை எதுவும் பண்ணாத வரைக்கும். ஆனால் கோவம் அதிகபட்சமாக என்ன செஞ்சிடும்னா நமக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். பித்தியாருக்கு நஷ்டம் ஏற்படுறது கொஞ்சமாக தான் இருக்கும். கோவம் அதிகமாகவோ பிரச்சனை நமக்கு, அவங்களுக்கு இல்லை. ஒருத்தர் சொன்னதான் ஞாபகம், தன்னைத்தானே, அதாவது வந்து பித்தியார் செஞ்ச தப்புக்கு தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறதுக்கு பேர் கோவம் பண்ணிக்கிறாங்க. யாருன்னா தப்பு செஞ்சால் நம்ம கோவப்பட்டு யாரை தண்டிச்சுக்கிறோம், நம்பர்னா நம்மளை தண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு யாரோ சொல்ல கேள்வி, நான் சொன்னதில்லை இது. அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டார், கோவப்பட்ட புருஷன் தப்பு செஞ்சிருவான், பொண்டாட்டி தூக்கு பண்ணி சேர்த்துருவா, பொண்டாட்டி தப்பு செஞ்சிருவா, புருஷன் தூக்கு பண்ணி சேர்த்துருவான், பிள்ளைங்க சரியாக வாழாது, அப்பா தூக்கு பண்ணி சேர்த்துருவார், அப்பா அம்மா சரி இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க ஒரு மாதிரி ஆகிடும். இதை மாதிரி அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு நம்மளே தண்டிச்சுக்கிறது கோபத்தினால ஏற்படுற அதிகபட்ச தண்டனை, நாமளே அசிங்கப்படுத்திக்கிறது. அப்போ எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா, கோவம்லாம் படலாம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு போடுவேன்னு பண்ணணும் கோவத்தை. கோவம் வந்தால் உடனே அதை நான் வெளிப்படுத்த மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம்னாச்சும் பொறுத்து தான் என்ன பண்ணுவேன், கோவத்தை வெளிப்படுத்துவேன்னா சூப்பரான ஆள் நீங்கள். கோவப்படணும், கோவப்படுவேன்னு இருக்கணும், ஆனால் என்ன செய்யணும், ஒரு மணி நேரம், குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம். உடனே என்ன பண்ண மாட்டேன், நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் எந்த ஒரு இதுக்கும். கோவம் மட்டும் வந்துச்சுன்னா, அன்பாக வந்தால் யாருன்னா ஜோக் வச்சாங்கன்னா 10 நிமிஷம் பொறுத்து சிரிச்சிங்கன்னா பைத்தியக்காரன் நினச்சிப்பாங்க. ஒரு ஜோக் வச்சா என்ன பண்ணணும்பா, உடனே சிரிக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும். சில பேர் வீட்டுக்கு போய் சிரிப்பாங்க, நம்ம இங்கே ஜோக் வச்சுருப்போம், வீட்டில் போய் டக்குன்னு ஞாபகம் வரும், வீட்டில் சுற்றிக்கிறவங்களாம் பார்த்து டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன் பைத்தியம் ஆகிடுவேன்ட்டு. ஆனால் கோவம் அப்படி கிடையாது, லேட்டாவோ வீரியம் அதிகமாகிடும். அதான் கோவம், அதான் எது வரணுமோ அது வரலாம், சந்தோஷம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், கொண்டாட்டம் வரலாம். கோவம் மட்டும் குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம், குறைஞ்சபட்சம். ஓசோ ஒரு கதையில் படித்தேன், கோவப்பட்டாக்க ஒரு நாள் 10. சிஜே ஜங்கா யாருக்கும் அவர் சொல்கிற ஒரு ஆளுக்கு, யாரோ ஒரு சாமியார் இருந்துக்கிறாரு, அவங்க சாமியாருக்கும் அவங்க அப்பா கொடுத்த அறிவுரை என்னடான்னா, எப்போ கோவப்பட்டாலும் 24 மணி நேரம் 10 தான் நீ வந்து ரியாக்ட் பண்ணணும் நீங்கிறார். சாவர காலத்தில் அப்பா அங்கே எதனால் கொடுத்துட்டு போவாங்கல்ல, சொத்து உயில்லாம், அந்த மாதிரி அந்த சாமியாருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு போனதாக படித்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறது, என்ன பண்ணாதீங்க, கோவம் வந்தால் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. விலங்குகள்லாம் ஒன்றே ரியாக்ட் பண்ண மறந்துடும், மனுஷன் ரியாக்ட் பண்ணிட்டு மறக்கவும் மாட்டான், அதுக்காக திரும்ப ஒன்றும் கோவப்பட்டுன்னு வைப்பான் நினச்சி. அந்த மாதிரியும் சொல்லலை, கோவப்படுங்க, ஆனால் அளவாக இருங்க,
உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கட்டும். அப்போது இமீடியட்டாக போடுங்க. எல்லாம் மீறி போகுது, கண்ணு சவுக்கிற மாதிரி ஆகுது, நாக்கு காஞ்சிரமா ஆகுது, ஐயோ அப்படின்ற மாதிரி உடம்பு உங்களை சொல்லும். கட்டுப்பாட்டை இழக்க பார்க்கும், மயக்கம் வரும், தள்ளும், என்ன பண்ணுறனே தெரியாது. அந்த நேரத்தில் தண்ணி கிண்ணே குடிச்சிட்டு கண்ணாடியில் போய் பார்த்து நல்லா கோவப்படுறோம் அப்படின்னு நிதானமாக பண்ணுறோம். அதர்வைஸ் மூளையில் என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கோபம் உங்களை பாதிக்காத வரைக்கும் நல்லது, எதிராளி பாதிச்சா நல்லது, தப்பு கிடையாது. ஒருத்தன் பாருங்கள், எங்கே ஏதோ ஈரான் நாட்டில் வந்து ஒருத்தனை அவன் தப்பாக நடந்துக்கிறான்னு சொல்லி அங்கேருந்து வந்து ஒருத்தன் சாவ வச்சுட்டு போகிறான். இது கோபம் தானே? உடனே வச்சானுங்கன்னா இல்லை, நிதானமாக, இந்த மாதிரி நிதானமாக இருந்தீங்கன்னா வீரியமாக நிறைய திறமையாக பெரிய ஆள் ஆகிடுவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.